என்பது இசைமொழி, பிரெஞ்சு மொழி என்பது காதல் மொழி, உருது மொழி என்பது கவிதை மொழி, ஆங்கிலமோ வணிக மொழி, கிரேக்கம் என்பது தத்துவ மொழி, சமஸ்கிருதம் தேவமொழி. ஆனால் தமிழ் மட்டுமே தாய்மொழி நண்பர்களே, தமிழ் மட்டுமே தாய்மொழி. இந்த உலகத்தில் பிறக்கின்ற உயிர்கள் அனைத்தும் உச்சரிக்கும் முதல் வார்த்தை தமிழ். நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறவங்களோட கேட்டாலும் அது ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் அம்மா தான். அதுக்கப்புறம் தான் அவங்க வளரும்போது அவங்களுடைய மொழியோட போவாங்க. இன்றைக்கும் நியூயார்க்கில் அந்த ஃபால்ஸுக்கு போனீங்கன்னா முதல்ல உங்களை வரவேற்கிற வார்த்தை நல்வரவு அப்படிங்கிற அந்த போர்டு, தமிழ் எழுதி வச்சிருக்கிற அந்த பலகை தான் உங்களை வரவேற்கும். மிகப்பெரிய மொழிக்கும் மிகப்பெரிய வரலாற்றுக்கும் சொந்தக்காரங்க நாம. டால்ஸ்டாய் அவர்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க. கல்கட்டா விமான நிலையத்தில் போய் அவர்கள் நம்மளுடைய தேசத்தின் காந்தியை பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்போது டால்ஸ்டாய் ரொம்ப நிகழ்ச்சியோடு அவர்கிட்ட கேட்குறாரு, உங்களுடைய இந்த அகிம்சை குணமும் அன்பும் கருணையும் என்னை ரொம்ப ஆச்சரியத்தில் ஆழ்த்துது, எப்படி இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டோன்னே சிரிச்சுக்கிட்டே காந்திஜிக்கு சொல்கிறாங்க, இது என்னுடைய இயல்பான குணம் கிடையாது. இந்தியாவினுடைய தென்கோடியில் ஒரு புலவர் இருக்கார், திருவள்ளுவர்னு பேர். அவர் எழுதி வச்ச ஒரு பாடலை படித்ததுலேருந்து தான் நான் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாடு நன்னயம் செய்து விடுங்கிற அந்த ஒரு குரல் காந்தியடிகளை அனைவரையும் மன்னிக்கும் அகிம்சையாளனாக மாற்றியது. அப்படின்னா அந்த திருக்குறளுக்கு உண்டான மரியாதையை மிகப்பெரிய வரலாறு. கிறிஸ்தவர்களின் புனித தலமான ஜெருசலத்தில் இயேசு அவர்கள் பிரசங்கம் பண்ண அந்த மலையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற மொழிகள்ல இருந்து ஒரு 23 மொழிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து இயேசுநாதனுடைய 10 கட்டளைகளை பாறையில் செதுக்கி வச்சிருக்காங்க. அதில் முதல் மொழி நமது தமிழ் மொழி. முதல் மொழி தமிழ் மொழி. ஏன் முதல் மொழி தமிழ் மொழியாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, இயேசுநாதர் பேசிய மொழியே தமிழ் மொழியாக இருக்குமோ என்று இன்னைக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இயேசுநாதர் பேசின மொழியை ஹீப்ருன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அதுவே தமிழ் மொழியாக இருக்குமோ அப்படின்னு இன்னைக்கு வரலாற்று தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு தமிழாக இருக்குமோன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க வரலாற்று ஆய்வாளர்கள். இது எல்லாத்தையும் விட இன்னொரு மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, மார்ட்டின் சைபர் ஸ்மித் அப்படிங்கிற ஆங்கிலேயர் உலகத்தில் இருக்கிற மொழிகளை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றாரு. ஒரு 400 மொழிகள் அதுல இருந்து எடுத்து அந்த 400 மொழிகளுக்கும் குறிப்புகள் எழுதுறாரு. அவரோட குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொழிக்கும் 4 வரியில குறிப்புகள் எழுதுறாரு. ஆனால் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் 3 பக்கத்தை ஒதுக்கி குறிப்பு எழுதுறாரு. 400 மொழிகளை தேர்ந்தெடுத்து எல்லாத்துக்கும் 4 வரியில எழுதினவர் தமிழ் மொழிக்கு மட்டும் யாயும் யாயும் யார் அறிவாரோ எந்தையும் நுந்தையும் எவ்வளி கேளீர் யானும் நீயும் எப்படி அறிவோ செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் கலந்தனவே அப்படிங்கிறாங்க. காதல் பண்ணவங்களுக்கு தெரியும், பார்த்தோம்னா காதல் அப்படின்னு சொல்லுவோம். உங்க அப்பா என் அப்பா யாருன்னு தெரியாது, உங்க அம்மா எங்க அம்மா யாருன்னு தெரியாது, நீ நானும் முன்னாடி யாருன்னு தெரியாது. ஆனால் உன்னை பார்த்தோன்னே காதல் வந்துருச்சு. எப்படி காதல் வந்துச்சுன்னா, மழை தண்ணி செம்மண்ணில் விழுந்தவொடனே அந்த தண்ணி வேறு மண்ணு வேறா இருக்காது, அந்த மண்ணோட கலந்து செந்நீரை நீரா மாறிடும். அந்த மாதிரி நம்ம 2 பேரும் மாறிட்டோம் அப்படின்னு குறுந்தொகையில சொல்றாங்க. இந்த பாட்டை தான் அவர் அந்த 3 பக்கத்துல மென்ஷன் பண்றாரு. சில சங்க இலக்கியம் என்பது வெறும் இலக்கிய நூல் அல்ல, அது காவியம், கவிதைகள் நிறைந்த காவியம். அதனாலேயே இந்த உலகத்துல மிக உயர்ந்த மொழி, மிக உயர்ந்த இலக்கியம் அப்படிங்கிறது தமிழ் தான். அவர் அந்த 3 பக்கத்தை எழுதி வச்சுட்டு போறாருன்னா இந்த மொழியினுடைய சிறப்பை நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா இந்த பாயிண்ட். இப்போ நான் கொஸ்டினுக்கு வரேன். எல்லாம் ரைட்டு. எத்தனை வருஷத்துக்கு முந்தைய தமிழ் மொழி? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சார்? 500 ரூபா பதில் சொல்றவங்களுக்கு 500. 2000 வருஷத்துக்கு முன்னாடி. சூப்பர். அடுத்து வேற யாராவது? டாக்டர் ஏதாவது சொல்ல வரீங்க? 500 ரூபா கன்ஃபார்ம் டாக்டர்? 500 கன்ஃபார்ம். எத்தனை வருஷத்துக்கு முதல்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழர் வரலாறு 3000ங்கிறாங்க, 4000ங்கிறாங்க. மண் தோன்றி கல் தோன்றா காலத்தை முன் வாளோடு தோன்றிய மூத்த குடின்றாங்க. கல் தோன்றிருச்சு, மண்ணு தோன்றல, அதுக்கு முன்னாடி வாளோடு தோன்றிய மூத்த குடின்றாங்க. எப்படி சாத்தியம்? ஒருத்தர் பிறக்கும்போது வாளோட பிறக்க முடியுமா? முடியாது. எப்படி சாத்தியம்? உணர்ச்சிகளின் அடிப்படையில் நாம பேசுற வார்த்தைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நாங்கள் உலகத்திலே நாங்கள் தான்டா சிறந்த இனம், நாங்கள் தான்டா சிறந்த மொழி. சரி, உணர்ச்சி வசப்படுவது இயல்பு, அறிவு வயப்படுவது தான் உயர்வு. அந்த அறிவு வயப்படுவதோடு அறிவை பயன்படுத்தி நாம
தரவுகளை சேர்த்து கொண்டு இந்த மொழி தான் சிறந்த மொழி, இந்த மொழி தான் உலகத்தின் முதல் மொழி, இந்த இனம்தான் உலகத்தின் முதல் இனம், உலகத்தின் முதல் மொழி தான் தமிழ் தான் என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்டுறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆயுதம் இப்ப கீழடி. கீழடி நாகரிகங்கிறது 2000 வருஷம் தானே சொல்றாங்க. இப்போ மறுபடியும் 3000 வருஷம்ன்றாங்க. வெறும் 2000-3000 வருஷத்துக்குள்ளே தமிழுடைய வாழ்க்கை இருந்திருக்கும், கலாச்சாரம் இருந்திருக்கும். இதுக்கே எப்படி கூட பரவசப்படணும், எதுக்கு சந்தோஷப்படணும்? இயல்பா வர்ற கேள்வி. நம்ம பல முதல் தமிழ் செம்மொழி 32,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா சொல்றாங்க. மண் தோன்றி கல் தோன்றா காலத்திலேயும் பாடுறாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்றாங்க. தொல்காப்பியம் எழுதுனது 9000 BCன்றாங்க. 9000 இன்னைக்கு கிட்டத்தட்ட 11,000 வருஷத்துக்கு முன்னாடின்றாங்க. அப்ப வெறும் கீழடியில தோன்றதை வச்சு 2000-3000 வருஷத்துக்கு எதுக்கு சந்தோஷப்படணும் அப்படின்னா, சங்க இலக்கியங்கள் சொல்கிற அத்தனை விஷயங்களும் வெறும் கற்பனை, அதுக்கு ஆதாரங்கள் கிடையாதுன்னு நம்ம முன்னாடி பேசினவங்களுக்கு அத்தனை ஆதாரங்களையும், ஆயிரக்கணக்கான ஆதாரங்களையும் அள்ளி வீசியது கீழடி தான். அந்த ஒரு காரணத்தினாலதான் நீங்க கீழடியை தலையெழுத்தி குடிச்சிட்டு கொண்டாடுது இந்த உலக தமிழ் சமுதாயம். ஸோ கீழடி என்பது நம்மளுடைய ஆதாரங்களுக்கான முதல் படி. 2000-3000 வருஷத்துக்குள்ள வரலாறு சுருக்கவே முடியாது. அது யார் நினைச்சாலும் சுருக்க முடியாது. எவ்வளவு பெரிய அரசராக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும் சரி, சுருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய வரலாறுங்கிறது மிக பின்னோக்கியது, மிக பழங்காலமான வரலாறு. சில பேர் 2 லட்சம் வருஷத்துக்கு முந்தினதுன்றாங்க, சில பேர் 5 லட்சம் வருஷத்துக்கு முந்தினதுன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு கீழடி கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு புது தெளிவும் புது தெம்பும் வேறு எங்கேயும் நமக்கு கிடைக்காத காரணத்தினால கீழடியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நண்பர்கள். கீழடி என்பது நமது நாகரிகத்தின் முதல் படி, வெறும் முதல் படி மட்டுமே. இன்னும் தோன்ற 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 கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய நாகரிகம், அந்த மண்ணுக்குள் புதைந்து கிடந்த நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமா மேலே இருந்து ஆரம்பிக்கப்படும். இங்க வந்து நம்ம சிந்துவெளி அப்படின்னு நான் தலைப்பு கொடுத்துருந்தேன். சிந்துவெளியும் சங்கத்தமிழும் அப்படின்னு ரொம்ப அருமையான தலைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தலைவர். சிந்துவெளி அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். முதலியே சிந்துவெளி அப்படின்னு நான் தொட்டேன்னா கண்டிப்பா திராவிடத்தையும் ஆரியத்தையும் தொடாம என்னால் வந்து அடுத்த கட்டம் போகவே முடியாது. திராவிடர்களையும் ஆரியர்களையும் சொல்லாமல் என்னால் போக முடியாது. அதனால முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்றேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த இனத்தின் மீதும் எந்த மதத்தின் மீதும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. நான் படித்த கேட்ட விஷயங்களை தொகுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். இது என்னுடைய சொந்த கருத்தும் இல்லை, பல அறிஞர்கள் ஆய்வாளர்கள் சொன்ன கருத்துக்களை தொகுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அவ்வளோதான். ஆரியர்களை பற்றி இப்படி சொல்லிட்டீங்க, திராவிடர்களை பற்றி இப்படி சொல்லிட்டீங்க, யாரும் கம்பெடுத்து சுற்றிடாதீங்க. அதனால் முன்கூட்டியே ஜாக்கிரதை சொல்லிடுறேன். ஓகே, திராவிடம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே நம்ம இன்னைக்கு திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா சரவணா? திராவிடம்னாலே திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. திராவிடர்கள் என்பதை சொன்னது மகாபாரதத்தில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நேற்று சொல்லலை, மகாபாரத காலத்திலே திராவிடர்கள் என்பதை சொல்லியிருக்காங்க. துர் தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தர்மம் அப்படின்னா கடவுளை வழிபடுபவர்கள், நல்லது செய்பவர்கள். துர் தர்மர் அப்படின்னா கடவுளை வழிபடாதவர்கள், நல்லவர்கள் அல்ல அப்படின்ற அந்த அர்த்தத்துல துர் தர்மர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களாம் யாருன்னா கங்கர்கள், அங்கர்கள், திராவிடர்கள்னு ஒரு பிரிக்கிறாங்க. அப்போ மகாபாரதத்திலே திராவிடர் இருக்கு. அசோக சக்கரவர்த்தி அவருடைய குறிப்பில் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேர சோழ பாண்டியர்களை பத்தி பேசும்போது திராவிட சங்காத்தம் அப்படின்னு சொல்றாரு. திராவிட சங்காத்தம், சங்காத்தமே வேணாம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம், உன் உறவே வேணாம் சொல்லியா? திராவிட சங்காத்தம் அப்படின்னா சேர சோழ பாண்டியர்களுக்கு இருந்த அந்த நட்பை திராவிட சங்காத்தம் அசோக பேரரசர் வந்து அவருடைய குறிப்பில் எழுதி வச்சுட்டு போறாரு. இது ஏதோ இன்னைக்கு கால்டு வெள்ளோ இல்லை நம்மளுடைய தந்தை பெரியாரோ சொன்ன வார்த்தை இல்லை. திராவிடம் திராவிடம் என்பது ஒரு மொழியின் பெயரோ ஒரு இனத்தின் பெயரோ அல்ல, அது ஒரு நாகரிகத்தின் பெயர். அதை மட்டும் நீங்க மைண்ட் வச்சுக்கணும். ஒரு இனத்தின் பெயரோ ஒரு மொழியின் பெயரோ அல்ல, அது நாகரிகத்தின் பெயர். டாக்டர் அம்பேத்கர் ஒரு இடத்துல குறிப்பிடுறார், அவருடைய அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற புக்ல வந்து சொல்றாரு, தமிழ் என்பதும் திராவிடம் என்பதும் இருவேறு மொழிகள் அல்ல, ஒரே இனத்தின் இருவேறு பெயர்களில் அமைந்த மொழி அப்படின்றார் டாக்டர் அம்பேத்கர் சொன்ன வார்த்தை. அன்டச்சபிலிட்டின்ற புக்ல இருக்கு, கூகுளில் தேடிங்கன்னா இது வரும். ஸோ திராவிடம் என்பது கண்டிப்பாக நம் அனைவரையும் குறிக்கின்ற, நம் மொழியை குறிக்கின்ற, இனத்தை குறிக்கின்ற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். திராவிடம் சொல்லும்போது தந்தை பெரியார் நம்ம டச் பண்ணாமல் இருக்கவே முடியாது. தந்தை பெரியாருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக சிலை இருக்கு இல்லையா? நிறைய இடத்துல சிலை இருக்கு, நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கு, எல்லா இடத்துல இருக்கு. அவருக்கு முதல் சிலை அமைஞ்சது எங்கன்னு தெரியுமா? நம்ம திருச்சியிலேயே வரலாற்று பொட்டி கிடக்கு, வரலாற்று குவியலால் நிறைஞ்சது திருச்சி. திருச்சிங்கிறது சாதாரண இடம் இல்லை. நம்ம ஜங்ஷன், நம்ம ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கு தந்தை பெரியார் சிலை. 1967 செப்டம்பர் 17 தந்தை பெரியாருடைய நினைவு பிறந்த நாள் அன்று அறிஞர் அண்ணா முதல்வராக பதவியேற்றுக் கொண்டவுடன் தந்தை பெரியார் இருக்கும் போதே, உயிரோடு இருக்கும் போதே அவரை நிற்க வச்சு ஓப்பன் பண்ண சிலை தான் இந்த தந்தை பெரியார் சிலை. தந்தை பெரியார் சிலை கீழே ஒரு வாசகம் பார்த்துட்டீங்க எப்பவுமே,
கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை வணங்குவோம் காட்டு மிராண்டி இன்னொரு வார்த்தை போட்டுருக்கோம், பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கோவம் வரும். தந்தை பெரியார அந்த பாயிண்டை மட்டும் தள்ளி வச்சுட்டு பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ஒரு பாயிண்ட் சேர்க்கும் போது என்ன ஒரு கடவுளை அப்படி சொல்றாரு. அவர் சொன்னவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தான் சொன்னார். அண்ணா போய் கூப்பிடுறாரு, நீங்க வந்து செலவு வைக்க போறோம், நீங்க வரணும். இல்லை எனக்குலாம் இதுக்கு செலவு வேண்டாம், இல்லை நீங்க வரணும் ஒரு செலவு. அப்போ இங்கே ஜங்ஷன்லாம் கிடையாது, நம்ம பிஎல் கிருஷ்ணாலாம் கிடையாது, வெறும் பொட்டல் கார்டு தான். கூப்பிட்டோன்னா அவர் ஒரே கண்டிஷன் வைக்கிறாரு, ரைட்டு செலவு வைக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அந்த சிலைக்கு கீழே நான் சொல்றது எழுதி வைக்கணும் அப்படின்றாரு. சரி சொல்லுங்க. அப்போதான் இந்த வாசகம் சொல்றாரு, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை நம்புவன் காட்டும் பிராட்டி, கடவுளை கற்பிக்கவும் முட்டாள் அப்படின்ற வார்த்தை எழுத சொல்றாரு. உடனே அண்ணா கேட்கிறாரு, ஏன் எதுக்கு எழுதணும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இந்த இந்த நாட்டில் கடவுள்லாம் எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். நீ என்ன போய் அங்கே சிலையா வச்சுட்டு போயிடுவேன், நாளைக்கு பக்கத்தில் ஒருத்தன் மரம் நடுவான், நானும் தாடி வச்சிருக்கேன், பேர் ராமசாமி, நாளைக்கு எனக்கு ஒரு மாலையை போட்டு சாமி ஆக்கிடுவான். அதனால நான் சாமியாக விரும்பலை, எனக்கு கீழே இந்த வார்த்தை எழுதிட்டீங்கன்னா நான் மனுஷனாவே எடுத்துட்டு போயிடுன்னு சொல்லி அப்படி வச்ச முதல் சிலை தான் இந்த சிலை. நம்ம திருச்சியினுடைய மிக அரிய பொக்கிஷம், தமிழ்நாட்டின் பொக்கிஷம், இந்தியாவின் பொக்கிஷம், உலக தமிழர்களின் பொக்கிஷம் தந்தை பெரியாரா இருந்தாலும் நம்ம திருச்சிக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது இந்த சிலை. ஸோ இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இன்னொரு கொஸ்டின், நம்மளுடைய மலைக்கோயில் மலைக்கோட்டை இருக்கு இல்லையா, நான் எல்லா இடத்துலையும் கேட்குற கேள்வி இது, ஸ்பெசிஃபிக்காக சாமி எனக்கு இந்த கேள்வி. சாமி நான் மலைக்கோட்டைக்கு எத்தனை வயசுண்ணே? 1000 வருஷம், 70,000 வருஷம், வேற 2 மில்லியன், சூப்பர். 3000 இயர்ஸ், சூப்பர். வேற யாருக்கா தெரியுமா? பாலா சார் தவிக்கிறாரு, நான் சொல்லுவேன். 3800 மில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது நம்மளோட மலைக்கோட்டை. 3800 மில்லியன் ஆண்டுகள்னா எத்தனை தலைமுறை யோசிச்சு பாருங்க. 3800 மில்லியன் ஆண்டுகள் முன்னாடி தோன்றிய இந்த மலை இன்னும் இங்கே தான் இருக்கு. நமக்கு பல பேருக்கு தெரியாது. அது மேலே இருக்கிற கோட்டையை பற்றி தெரியும், 520 வருஷமா தான் இருக்குது. 2 கோட்டை இருந்து ஒரு கோட்டை இடிச்சிட்டாங்க, ஒரு கோட்டை தான் மிச்சம் இருக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய திருச்சியை சுற்றி மிகப்பெரிய வரலாற்று குவியல்கள் இருக்கு, தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. இங்கே தான் 1800 வருஷமா இருக்கிற நம்மளுடைய சிவன் கோயில் இருக்கு, திருவானைக்காவல் சிவன் கோயில் இருக்கு. 1100 வருஷமா இருக்கிற நம்மளுடைய ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் இருக்கு. பள்ளிவாசா ஒன்று இருக்கு தெரியல, நாதர்ஷா பள்ளிவாசா தெரியுமா? பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாதர்ஷா பள்ளிவாசாங்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துருச்சு. எப்படி வந்தது? 700 வருஷத்துக்கு முன்னாடி தான் முகமதியர்கள் படையெடுத்து வந்தாங்க, நம்ம நாட்டை கைப்பற்றினாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்திருக்க முடியும்? அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகல. எப்படி 300 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது முகமதியர்கள் படையெடுத்து வர்றதுக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பள்ளிவாசல் வந்திருக்கு அப்படின்னா ஒரு காரணம் இருந்திருக்கணும். இங்க இருந்து வியாபாரம் செய்ய சென்ற செட்டியார்கள் வழியாக, வணிகர்கள் வழியாக இந்த இது இங்க வந்திருக்கு. ஆமா, முதல் பள்ளிவாசல், இந்தியாவுடைய முதல் பள்ளிவாசல் இங்க இருக்கு. அதே மாதிரி சென்ட் ஜோசப் சர்ச் 270 வருஷமா இங்கதான் இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் எல்லா வழியும் நான் சொல்ற இந்த விஷயத்தை திரும்ப இங்கேயும் சொல்றேன். அனைத்து மத கோயில்களும், சர்ச்சு, மசூதி அத்தனையும் இங்க இருந்தாலும் தமிழகத்திலேயே மத கலவரம் நடக்காத ஒரு மாநகரம் என்றால் அது திருச்சி தான். திருச்சியில் இது வரைக்கும் ஒரு மத கலவரம் நடந்தே கிடையாது. எல்லாமே நடக்கும், திருச்சி நடக்காது. ஏன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு மதங்களை தாண்டிய மனிதம் மனசுக்குள்ள இருக்கிறதுனால இதை பத்தி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. திருவானைக்காவல் போவேன், ஸ்ரீரங்கம் போவேன், சர்ச்சுக்கு போறேன், நாதர்ஷா பள்ளிவாசல் எங்கெல்லாம் அவங்க விருப்பம்ன்ற மாதிரி அந்த லைஃப்ல போயிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வரலாம். சிந்து சமவெளி அப்படிங்கிறது உலகத்தினுடைய மிகப்பெரிய நாகரிகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேக்க நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம், சைனா நாகரிகம், சீன நாகரிகம் அண்ட் சிந்து சமவெளி நாகரிகம். இந்த 4 நாகரிகம் தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய நாகரிகங்கள். இதுலையும் மிக சிறந்த நாகரிகம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் தான். சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம 2 வார்த்தையில கடந்து போயிருப்போம் பள்ளிகளை படிக்கும்போது. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, அவ்வளவுதான். ஹரப்பா, மொஹஞ்சதாரோங்கிற அந்த 2 வரியில கடந்து போயிருப்போம். சிந்து சமவெளி அப்படின்னா என்ன, எது படிச்சிருக்க மாட்டோம், கடந்து போயிருப்போம். சிந்து சமவெளி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி பார்த்தோம்னா, நம்மளுடைய அண்ணாமலை ஊருக்கு போகலாம், இல்லை சாமிநாதன் ஊருக்கு போகலாம். ஊருக்கு போனோம்னா அந்த வீடுகள் எப்படி இருக்கும்னா மாட மாளிகைகளாக இருக்கும். தெருக்கள் வந்து பிளான்டாக இருக்கும். ஒரு 4 தெருக்கள் கிராஸ் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக பிளான்டாக இருக்கும். ஊருக்கு மத்தியில் ஒரு பொது குளம் இருக்கும், குளத்துக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும். அடுத்த நம்மளே இந்த அமைப்பு தான் சிந்து சமவெளியில் இருக்கு. இந்த அமைப்புகள் தான் சிந்து சமவெளியில் இருக்கு. மிக அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட கால்வாய்கள், நீர் சென்ற வழித்தடங்கள், ஊருக்கான பொது குளம், நீச்சல் குளங்கள், கட்டிடங்கள் அத்தனையும் அந்த சிந்து சமவெளியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா மேலை நாட்டவருக்கு இந்தியாவை பத்தி அவங்க பார்க்கும்போது
இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். இந்தியா அப்படிங்கிற வார்த்தை நம்மளோடது கிடையாது. இந்தியா என்பது ஒரு நாடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா இல்லை. இந்தியா என்பது நாடுகளின் நாடு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியா என்பது நாடுகளின் நாடு, பல நாடுகள் இணைந்த நாடு. இந்தியா என்பது நமது பெயரே இல்லை, நமக்கு சூட்டப்பட்ட பெயர். நமக்கு சூட்டப்பட்ட பெயர். கிரேக்கர்கள் இண்டஸ் அப்படின்னு நம்மளை சொன்னாங்க. ஆங்கிலேயர்கள் வந்தப்ப இவங்க என்னடா இத்தனை மதத்தை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, முஸ்லீம் மதம் நமக்கு தெரியும், கிறிஸ்டியானிட்டி தெரியும், இது 1008 மதத்தை வச்சிருக்காங்க இல்லை, இவங்க எப்படி போகிறது, சரி இண்டஸ் வேலைக்கு அப்புறம் இருக்கா இண்டஸ்ன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இண்டஸ்ன்னு கொடுத்தா அதுக்கப்புறம் இந்தியாவில் பேர் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கதை. ஸோ நம்மளுடைய நாடு என்பது நாடுகளின் நாடு, பல இனங்கள், பல மொழிகள் பேசுகிற, பல கலாச்சார பண்பாடுகள் கொண்ட மனிதர்கள் இருக்கிற ஒரு நாடு. அதுதான் வந்து இந்தியா. இப்போ சிந்து சமவெளி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேலை நாட்டவர்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்தியா அப்படின்னா என்னன்னா, வடநாட்டு இலக்கியங்கள் என்ன சொல்லி வச்சிருக்கோ, வடநாட்டில் என்ன எழுதி வச்சிருக்காங்களோ அதன்படி தான் அவங்க இந்தியாவை பார்த்தாங்க. அந்த ஒரு கண்ணாடியை போட்டிருக்காங்க, வடநாட்டு இலக்கியங்கிற கண்ணாடியை போட்டுருக்கிறது இந்தியாவை பார்க்குறாங்க. வேத காலத்துக்கு முற்பட்ட இந்தியாங்கிறது காட்டு மிராண்டிகள் வாழ்ந்த ஒரு இந்தியா. அந்த மக்களுக்கு படிப்பறிவோ ஒரு கலாச்சார வளர்ச்சியோ எதுவுமே அறிவே கிடையாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. எப்போ ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து 1924ஆம் ஆண்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஹரப்பால. அப்போதான் வந்து ஹரப்பால ஒரு நாகரிகம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. 1924 தோண்டும் போது பார்த்தா ஒரு நகரம் இருக்கு. நகரத்தை தோன்றாங்க பார்த்து அருமையான சாலைகள் கிடைக்குது. செங்கல்களால், சுட்ட செங்கல்களால் கட்டப்பட்ட வீடுகள் இருக்கு, அருமையான சாலைகள், நீர் போற கால்வாய்கள், மிகப்பெரிய திட்டமிடப்பட்ட நகரம் இருக்கு. கண்டுபிடிச்சிட்டாங்க, அருமையா இருக்கு, இது எந்த காலத்தை சேர்ந்தது. ஓகே, கூப்பிட்டு கார்பன் டேட்டிங் கூப்பிட்டு செக் பண்றாங்க. கார்பன் டேட்டிங்ல செக் பண்ணா கிமு 3900 அப்படின்னு கார்பன் டேட்டிங் சொல்லுது. கிறிஸ்து பிறப்பதற்கு 3900 வருடங்களுக்கு முந்தையது அப்படின்னு அவன் சொல்றான் கார்பன் டேட்டிங்ல. உடனே இங்க இருக்கிற அந்த அதிகார மட்டத்தில் இருக்கிற அந்த பீப்புள் என்ன பண்றாங்க, இது வந்து எங்களுடைய நாகரிகம் இல்லை, இது வந்து வேத காலத்துக்கு முந்தைய நாகரிகம், எங்களோட நாகரிகம் தான், நாங்கள் தான் இதுக்கு சொந்தக்காரர்கள்னு சொல்லி இந்தோ ஆரிய நாகரிகம் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. இந்தோ ஆரிய நாகரிகம். இந்தோ ஆரியம்னா என்னன்னா, இந்து குஷ் மலை கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ள வந்த ஆரிய படையெடுப்பு, ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்க, துருக்கியிலிருந்து வந்தவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்ததான் இந்தோ ஆரிய படையெடுப்புன்னு பேர். அந்த இந்து குஷ் கணவாய் வழியாக வந்தவர் என்ன பண்றாங்க, இந்தியாவுக்குள்ள வந்து செட்டில் ஆயிட்டு இது எங்களுடைய நாகரிகம். ஏன்னா 3900 வருஷம்ன்றது இன்னைக்கு ஒரு 5900 6000 வருஷத்துக்கு முந்திர நாகரிகம்ன்றப்ப உலகத்திலே மிகப்பெரிய நாகரிகம், சிறப்பாக இருந்த நாகரிகம், அதுக்கு நம்ம சொந்தம் கொண்டாடுறேன். உடனடியாக கல்கட்டால இருந்து சாட்டர்ஜி, சுனில்குமார் சாட்டர்ஜிங்கிறவர் கல்கட்டால இருந்து தமிழர்கள் யாரை பத்தி பேசுது அவர் எழுதுறாரு. 1924 செப்டம்பர்ல கண்டுபிடிக்கிறாங்க. அக்டோபர் 4 முன்னே அவர் உடனே சொல்றாரு, இது இந்தோ ஆரிய நாகரிகம் கிடையாது, இது கண்டிப்பாக திராவிட நாகரிகம் மட்டுமே அவர் அறிக்கை விடுறாரு. யாரு? சுனில்குமார் சாட்டர்ஜி அவர் அறிக்கை விடுறாரு. உடனே ஆங்கிலேய சைட்ல இருந்து ஒருத்தர் அவரும் இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு, ஆமா இது கண்டிப்பா திராவிட நாகரிகம் தான், ஏன்னா அவங்களுடைய திராவிட மாடல் இது ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. இவங்களோட அறிக்கையெல்லாம் விட்டுருவோம் சார், ரொம்ப சிம்பிளா நம்ம எடுத்துக்குவோம். சிந்து சமவெளியில கிடைச்சது எந்த விதமான தெய்வங்களும் கிடையாது, தாய் தெய்வ வழிபாடு மட்டும்தான் சிந்து சமவெளியில கிடைச்சிருக்கு. தாய் தெய்வ வழிபாடு, பசுபதிநாதர் என்கிற ஒரு சிவலிங்கம் கிடைச்சிருக்கு. அனிமல்ஸ், இந்த பசுக்கள் சூழ்ந்து இருக்கிற ஒரு சிவன், சடைவெளி குளமா இருக்கிற ஒரு சிவன் கிடைச்சிருக்காரு, லிங்க வழிபாடு. மீதி எல்லாமே பெண் தெய்வ வழிபாடு. இந்த உலகத்துல 100 பெண் தெய்வ சிலைகள் கிடைச்சதுன்னா அதுல 90 இந்தியாவில் கிடைச்சிருக்கு, அதுல 80 தமிழ்நாட்டில் தான் கிடைச்சிருக்கு. அப்போ பெண் தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க யாருன்னா நம்ம ஆளுங்க. இன்னைக்கு நம்ம கிராமத்து கோயில்களுக்கு போய் பாருங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு பெண் தெய்வம் இருக்கும். அது காளியா இருக்கலாம், இல்ல மீனாட்சியா இருக்கலாம், அம்மனா இருக்கலாம், இல்ல கொற்றவையா இருக்கலாம், ஏதோ ஒரு பேர்ல ஒரு பெண் தெய்வம். கிராம தேவதையாக பெண் தெய்வத்தை வணங்குவது நம்மளுடைய குல வழக்கம். இது எல்லாருக்கும் தெரியும். உங்க ஊர்ல இருக்கு இல்லையா, உங்க கிராமங்கள்ல கண்டிப்பா இருக்கும். ஆனால் அந்த குலதெய்வ கோயிலுக்கு பூசாரியாக இருப்பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிராமணன் இருக்க மாட்டார். அவங்க வந்து சாமி கும்பிட மாட்டாங்க அங்க பிராமணன் கண்டிப்பா. நான் வந்து ஜாதி எதுவும் கொண்டு வரல, இந்த எக்ஸ்பிளனேஷனுக்காக அவங்க கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுடைய இந்தோ ஆரிய குல வழக்கப்படி இந்த பிராமணங்கள்ல 2 பிராமணர் இருக்காங்க. அதையும் நம்ம இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்தோ ஆரிய பிராமணருங்கிறது வேற, இந்திய பிராமணர் என்பது வேற. திராவிட பிராமணர், சந்திரப்பா வந்து ஒரு திராவிட பிராமணர், சமர்த்தர் இல்லையா, அந்த இந்தியாவில் வந்து 5 விதமான பஞ்ச் திராவிட பிராமணர் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்ச் திராவிட பிராமணர்னா யாருன்னா, குஜராத்தில் இருக்கிற பிராமின், திராவிட பிராமின். அடுத்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற பிராமின், திராவிட பிராமின். கன்னட பிராமின், தெலுங்கு பிராமின்,
அடுத்தது திராவிட பிராமின் அப்படின்னு கடைசி ஒரு இது இருக்கு. திராவிட பிராமின் யாருன்னா தமிழ்நாட்டிலையும் கேரளாவில் இருக்கிறவங்க திராவிட பிராமின். அதனால இந்தியாவில் இருந்த பிராமின்ஸ் இங்கே நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய உறவுகள் தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால அந்த டிஃபரன்ஸ் நம்ம எடுத்துட்டு போய்க்க வேணாம் சந்திரபாபு. ஸோ பிராமின்ஸ் வந்து இந்த கிராம தேவதைகளுக்கு போய் பூஜை பண்ண மாட்டாங்க, அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட மாட்டாங்க. இது ஒரு டிஃபரன்ஸ். என்னன்னா அப்ப சிந்து சமவெளியில கிடைச்சது பெண் தெய்வங்களுடைய சிலைகள் தான் அப்படின்னா, அங்க பெண் தெய்வங்களுக்கு இந்து ஆரிய கலாச்சாரத்தில் வடநாட்டு இலக்கியங்கள்ல இடமே இல்லையே. பெண் தெய்வத்தை பத்தி எந்த ஒரு குறிப்புமே இல்லையே. ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பெண் தெய்வம் மட்டும் அவங்களோட வடநாட்டு இலக்கிய குறிப்புல வருது. அது கூட ஒரு துணை தெய்வத்தை தான். அப்ப எப்படி அது வடநாட்டு கலாச்சாரமாகும், சமவெளி அந்த சிந்து சமவெளி நாகரிகங்கிறது எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒன்று. ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 3 விதமான சமூகங்கள் தான் நம்மளுடைய சிந்து சமவெளி கலாச்சாரத்துல உயர்ந்த நிலையில இருக்கு. ஒருத்தங்க வாணிகம் செய்தவர்கள், ரெண்டாவது விவசாயம் செய்த வெள்ளாளர்கள், மூணாவது பானைகள் செய்த குயவர்கள். இவங்க 3 பேர் தான் சமூகத்தினுடைய உயர்தட்டில் இருந்தாங்க. சாதி கிடையாது, சாதி கிடையாது. தமிழ் இனத்துல சாதியே கிடையாது. அதனாலதான் சாதிங்கிற வார்த்தையே தமிழ் கிடையாது. ஜாதி சாதி இது எதுவுமே தமிழ் வார்த்தை கிடையாது. சாதியே கிடையாது. இனம் குலம் அப்படின்னு தான் சொல்லுவோம். சமூகத்தின் மேலடுக்கில் இருந்த அந்த 3 இனம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வாணிகம் செய்த நகரத்தார்கள், ரெண்டாவது விவசாயம் செய்த வெள்ளாளர்கள், மூணாவது பானைகள் செய்த குயவர்கள். இவங்க தான் இந்த சமுதாய வளர்ச்சிக்கும் நாகரிக வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்தவங்க. ஒரு நாட்டில் நாகரிகம் வளருதுன்னா கண்டிப்பா உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணி சாப்பிடணும், அதுக்கு வெள்ளாளர்கள் தேவை. அடுத்த நாகரிக வளர்ச்சிங்கிறது பாத்திரங்கள் வச்சுக்கிறது, அதுக்கு குயவர்கள் தேவை. மூணாவது இந்த நாட்டில இருந்து வருமானத்தை கொண்டு வரது, இந்த நாட்டுக்கு தேவை வருமானத்தை கொண்டு வரதுக்கு நகரத்தார்கள், வாணிகம் செய்யக்கூடிய வியாபாரிகள் தேவை. அவங்க நகரத்தார்கள். இந்த 3 பேர் தான் சமூகத்தினுடைய உயர் மட்டத்தில் இருந்தவங்க. மீதி யாரையுமே சங்க இலக்கியம் பெருசா பேசல. இந்த ஜாதி கருவத்தில் நம்ம இருந்தோம்னா இதெல்லாம் உடச்சு போட்டுறோம். வேற யாரையுமே பேசல, சாதிங்கிற ஒன்றை பத்தியே பேசல. இந்த இடத்துல முக்கியமா நம்ம ஒன்று கொண்டு வரணும். என்னன்னா, டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு, இந்தியா முழுவதும் பரவி ஆட்சி புரிந்த இனம் அப்படின்னா நாகர்கள் அப்படின்னு சொல்றாரு. நாகர்கள், நாகர்கள் தான் இந்தியா முழுவதும் இருந்தவங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராப்ளம் வந்தது. அப்போ வந்து அந்நியர்லாம் இந்தியா விட்டு வெளியே போகணும்னு சொன்னப்ப மேற்கு வங்கத்துல இருந்து மம்தா பானர்ஜி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற இந்த அறிக்கைப்படி பார்த்தா தமிழர்களை தவிர மீது எல்லாருமே இந்தியாவுக்கு வெளில போயிடணும். ஏன்னா தமிழர் மட்டும்தான் இந்தியாவுக்கு சொந்தமானவர்கள், மீது யாரும் இந்தியாவுக்கு சொந்தமானவர்கள் அந்நியர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் அம்பேத்கர். அதுக்கு அண்டச்சிபிலிட்டி புக்லையும் சொல்றாரு, நாகர்கள் தான் இந்த நாட்டை ஆண்டவர்கள். இந்து ஆரிய படையெடுப்பின் காரணமாக அந்த கலாச்சாரமும் நம்மளுடைய கலாச்சாரம் மிக்ஸ் ஆச்சு. அப்போ சில பேர் விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க இன்னும் நார்த் சைடில் இருக்காங்க. மீது யாருக்கும் பிடிக்காதவங்க அப்படி நகர்ந்து தென்னகத்துக்கு வந்துட்டாங்க, தென்னகத்தில் குடியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கிறாங்க, வேம்பலக்குடி கல்வெட்டுன்னு நினைக்கிறது. அந்த கல்வெட்டுல என்ன போட்டிருக்குன்னா, நகரத்தார் அந்த சமூகத்தினுடைய மூலம் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு அதுல பார்க்கும்போது அதுல என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப தெளிவாக குறிப்பிட்றாங்க. அவங்க நாக நாட்டுல இருந்து வந்தவங்கன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அந்த கல்வெட்டுல, நாகநாடு. அதே வந்து 1894 ஒரு புக்கா எழுதுறாங்க. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா தன வைசியராகிய நாட்டுக்கோட்டை நகரத்தார் சரித்திரம் அப்படின்ற ஒரு புக்கில் எழுதுறாங்க. அதுலேயும் இதே தான் மென்ஷன் பண்ணுறாங்க, நகரத்தார் சமூகம்ங்கிறது நாகநாடுல இருந்து வந்தது. இப்போ அம்பேத்கர் சொன்னது இதையும் நீங்கள் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, நகரத்தார் சமூகம் எங்கேருந்து வந்தாங்க? நாகநாட்டில் இருந்து. இப்போ நாகநாடு எங்கே இருக்கு? இந்தியாவுக்குள்ள தான் இருக்கு. இன்னைக்கு நாகாலாந்து அப்படின்னு சொல்லப்படுற அந்த நாகநாடு தான் அன்னைக்கு நகரத்தாருடைய பிறப்பிடமாக இருந்திருக்கலாமோங்கிற ஒரு சிந்தனை வருது. 2 விஷயம் சார், தமிழ்நாட்டில் இந்தியாவில் இத்தனை ஸ்டேட் இருக்கு இல்லையா, எந்த ஸ்டேட்டுக்காவது அதோட மொழியோட பேர் இருக்கா? தமிழ்நாடு இருக்கு, தமிழ் மொழி பேசுகிறோம், தமிழ் மக்கள் வாழ்றாங்க, அதனால நாடு ஒரு கண்ட்ரி அப்படின்ற துணையில் தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கோம். வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு பேர் இருக்கா? நாடு, கண்ட்ரி நாகாலாண்டுக்கு இருக்கு. நாகாலாந்து தமிழோட அர்த்தம் என்னன்னா நாகநாடு இல்லையா? ஸோ நாகர்கள் மட்டும்தான் இன்னமும் தன்னுடைய ஜீன்ல நாங்கள் தனிப்பட்ட இனத்தவர்கள், நாங்கள் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை, நாங்கள் தனிப்பட்ட இனத்துக்கு சொந்தக்காரர்கள்னு மைனஸில் இருக்கிறதுனால இன்னைக்கும் அவர்கள் தனித்தே வாழ்கிறார்கள். இந்தியாவிலேருந்து யாராவது அங்கே போனால் மெயின்லேண்ட்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க, மெயின்லேண்ட்லேருந்து நாகாலாண்டுக்கு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. இது யார் பதிவு பண்ணுறாருன்னா, ஒடிசாவிலேருந்து பாலகிருஷ்ண ஐஎஸ் அவங்க வந்து இதை பதிவு பண்ணுறாங்க. நாகர்கள் இப்பயும் இந்தியர்களை தனி நாடாக மெயின் நாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு தான் பேசுகிறாங்க. அப்போது நாகர்களுடைய உடம்புல ஜீன்ல இன்னும் ஒட்டி இருக்கு, நாங்க தான் இந்த நாட்டினுடைய குடிகள் அப்படின்னு ஒட்டி இருக்கு. அந்த நாகநாடும்
நம்மளுடைய நகரத்தார் நாகநாடு ஒன்னா இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இதுக்கு ஏன் அடுத்தடுத்த காரணம்னு கேட்டீங்கன்னா, நகரத்தார் அப்படிங்கிறது என்னது சொன்னேன். நகரத்தார்னா எப்படின்னு பேர் வச்சு, எல்லாம் கிராமத்தில் வர்றவங்க தான். நீங்க எப்படி நகரத்தார்னு பேர் வச்சு? நகரத்தார்னா என்ன மீனிங் தெரியாம விட்டேன். யாருக்காவது தெரிஞ்சா சொல்லலாம். நகரத்தார் அப்படின்னு எல்லாம் நம்மளோட செட்டியார் கம்யூனிட்டி பார்த்தோம்னா எல்லாம் கிராமத்தில் வாழ்வாங்க, பெரிய பெரிய வீடு கட்டி வாழ்வாங்க இல்லையா. நகரத்தார்னா நம்மள டக்குன்னு போன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து நம்மளுக்கு கேட்பாரோ. நகரம் அமைத்து வாழ்ந்தவர்கள் நகரத்தார். நகரம் அமைத்து வாழ்ந்ததுனால் அவங்க நகரத்தார். நாட்டுக்கோட்டை செட்டியார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உங்களுக்குள்ள 7 பிரிவு 9 பிரிவு ஆயிடுச்சு, அது எடுத்தது. ஆனா இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் அப்படின்னு என்னன்னா, நாடு அமைத்து கோட்டை கட்டி வாழ்ந்த நகரத்தார்னு அர்த்தம். நாடு அமைத்து கோட்டை கட்டி வாழ்ந்தவர்களை தான் நாட்டுக்கோட்டை செட்டியார்னு சொல்லுவோம். அதைத்தான் சங்க இலக்கியமும் அதுக்கு முற்பட்ட இலக்கியங்களும் சொல்லுது. சமூகத்தில் டாப்ல இருந்த 3 சமூகங்கிறது நகரத்தார் சமூகம், வேளாளர் சமூகம் அண்ட் குயவர் சமூகம்னு சொல்லுது. அப்போ இந்த நகரத்தாரையும் அவங்களையும் நம்ம லிங்க் பண்ணி பார்க்கும்போது நிறைய மேட்ச் ஆகுது. நகரத்தாருடைய பூர்வீகம் அப்படின்னா நாகநாடுன்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு சிந்து சமவெளி. சிந்து சமவெளியில் இந்தோ ஆரிய கலப்பு வந்தவங்க இமீடியட்டா அங்கிருந்து இந்தியாவுக்குள்ள வராங்க, அதாவது நகர்ந்து நாகநாடுக்கு வராங்க. நாகநாட்டுல இருந்து அடுத்து இன்னொரு இடத்துக்கு வராங்க. யாரும் தெரியுமா? நாகநாட்டுல இருந்து அடுத்து தொண்டை மண்டலம் வராங்க, காஞ்சிபுரம் மண்டலம். காஞ்சிபுரத்துக்கு வராங்க. காஞ்சிபுரத்துல ஒரு பிரச்சனை ஆகுது. அங்கிருந்து சோழ மண்டலத்துக்கு போறாங்க. சோழ மண்டலத்துல பாத்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினத்துல இருந்து தங்கியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு சிந்தனைனா, காவிரி பூம்பட்டினத்துல வாழ்ந்த கோவலன் கண்ணகி நகரத்தார் சமூகமா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, நகரத்தார் சமூகம் தான். ஏன்னா வணிகர் செய்த சமூகம். அன்னைக்கு நகரத்து சமூகத்தில் இருந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த கற்பிலையும் கண்ணியத்திலையும் மிகப்பெரிய இலக்கணமா வாழ்ந்தவங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. அதனாலதான் கண்ணகி போய் மதுரை எரிச்சாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச விட. இன்னைக்கு அப்படிதான். சுவாமியான வருவார் நீங்க சொல்லவே இல்லை. அந்த சமூகம் சோழ நாட்டில் காவிரி பூம்பட்டினத்துல போய் தங்குறாங்க. உண்மை மட்டும் தான் பேசுவாரு. காவிரி பூம்பட்டினத்துல போய் தங்குறாங்க. அடிக்கடி கடல் கோடு வருது, சுனாமி வருது. அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி கொஞ்சம் மேடான பகுதியா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற பாண்டிய நாடு இங்க வந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வீடு பாத்தீங்கன்னா தண்ணி மேலே ஏறக்கூடாது, 4 படி 5 படி எக்ஸ்ட்ரா வச்சுதான் கட்டுவாங்க வீடு. இது எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய ஜீனில், அவர்களுடைய நினைவில் அவங்க சுமந்துகிட்டு வந்து இந்த அத்தனை நினைவையும் இப்ப கடைசியா வந்து செட்டில் ஆன இடத்துல எல்லாத்தையும் செதுக்கி வச்சிருக்காங்க. அப்போ ஒரு சமூகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்திருக்காங்க. நகரத்தார் நம்ம எக்ஸாம்பிளா இருக்காங்க. சிந்து சமவெளியிலிருந்து கிளம்பி வந்த மக்கள் தான் இன்னைக்கு தென்னகத்தில் இருக்காங்கிறதுக்கு ப்ரூஃப் நகரத்தார்கள். இன்னைக்கு நகரத்தார்கள் பார்த்தீங்கன்னா மலேசியா போறாங்க, சிங்கப்பூர் போறாங்க, உலகத்தில் பல இடத்துக்கு போறாங்க. எல்லா இடத்துக்கு போனாலும் பாலத்தண்டாதி மணி கையில் கொண்டு போயிடுவாங்க. போற இடத்துலனா பாலத்தண்டாதி கோயிலை கட்டி வச்சிருவாங்க, ஒரு சிவன் கோயிலை கட்டி வச்சிருவாங்க. ஏன் கட்டி வைக்கிறாங்க? தன்னுடைய நினைவுகளை சுமந்து செல்கின்ற அந்த மனிதர்களோடு அந்த மொழியும் சேர்ந்தே டிராவல் பண்ணுது. மொழி எப்ப சேர்ந்து போகுதோ அப்ப அவர் அந்த மொழிக்கு உண்டான கடவுளும் சேர்ந்தே டிராவல் பண்றாருன்றதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டியது. மொழி கடந்து போகும்போது கடவுளும் அவர்களோடு சேர்ந்தே கடந்து போகிறார்கள். அதனால்தான் மனிதர்கள் அங்கிருந்து எங்க போய் செட்டில் ஆனாலும் அந்த நிலத்துக்கான கடவுளை சேர்த்து கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிடறாங்க. பாலத்தண்டாயுதபாணி எல்லா இடத்துலையும். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, ராமகணேசன் சொன்னபடி இந்தியாவுக்குள்ள இருக்கிற கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா முருகன் வந்து வள்ளி தெய்வம் இருப்பார். ஆனா அந்த வணிகம் செய்யறதுக்காக போன இடத்துல பாத்தீங்கன்னா பாலத்தண்டாயுதபாணி பிச்சைக்கார இடத்துல தான் இருப்பார், ஆண்டி கோலத்துல. அதை நீங்க உன்னிப்பா கவனிக்கணும், அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை கவனிக்கணும். கடல் கடந்து வாணிகம் செய்ய போற இடத்துல, குடும்பத்தை கொண்டுட்டு போற இடத்துல வள்ளி தெய்வனாடி போய் வச்சோம்னா, இவன் சாமி கொண்டு போகும்போது இவரெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காரு, நான் கொண்டாடி இல்லைன்னு வருத்தப்பட கூடாதுங்கிறதுக்காக தனியா வச்சிருக்கேன். ஆனா உங்க வரலாறு நான் வரல. ஸோ இந்த சமூக அமைப்பு அப்படின்றது இப்படித்தான் இருந்தது. மனிதர்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி மாறி போய் தான் இந்த நாகரிகத்தை வளர்த்தார்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம கண் முன்னாடி இருக்கிற இந்த நகரத்தார் சமூகத்தை நம்ம ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலா தவறா எதையும் சொல்லிடுறவங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸோட வந்துட்டு, ஏன்னா வரலாறு பேசும்போது நம்மகிட்ட அந்த பாயிண்ட்ஸ் இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக நார்த் இந்தியன்ஸுடைய கல்ச்சர்ல, இந்தோ ஆரிய கல்ச்சர்ல அவங்க பயன்படுத்தின பானை ஓடுகளுடைய நிறம் வந்து மஞ்சள். ஆனால் சிந்து சமவெளியில் கிடைச்ச பானை ஓடுகளுடைய நிறம் கருப்பு மற்றும் சிவப்பு. அதே தான் இன்னைக்கு கீழடியில் கிடைச்சிருக்கு. அப்போ
ரெண்டுக்கும் மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா இந்தோ ஆரிய கல்ச்சருக்கோ இல்லை வட இந்திய மதவாதிகளுக்கோ இங்கே சம்பந்தமே இல்லை, சிந்து சமவெளிக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது புலப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொற்றவை, மாரி, பிடாரி அப்படிங்கிற தெய்வங்கள் எதுவுமே நார்த் இந்தியன் கல்ச்சரில் கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தா சிந்து சமவெளியில் கிடைச்ச பெண் தெய்வங்கள் இதுதான். கொற்றவையோ பிடாரியோ இல்லை மாரியோ காளியாத்தோலோ ஏதோ இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வமே அங்கே இல்லாதப்ப அது எப்படி வந்து இந்த ஆரிய கலாச்சாரமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. ரொம்ப முக்கியமாக நம்ம நுண்ணிப்பாக கவனிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிந்து சமவெளியுடைய காலம் வந்து கிமு 3900 கிமு 1300 அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதியிருக்காங்க. இந்தோ ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வந்த காலம்னு பார்த்தீங்கன்னா கிமு 1300. அதாவது இந்தோ ஆரிய கல்ச்சருடைய கடைசி கிமு 1300. அந்த நேரம் தான் இவங்க வந்து இந்து குஷ் கணவாய் வழியாக உள்ள வராங்க. அப்படி வரும்போது அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் முடியும் போது அவங்க வந்தாங்களான்னு கேட்டால் இவங்க வந்ததுனால தான் முடிஞ்சதுன்னு வரலாற்று ஆய்வாளர் சொல்கிறேன். இந்தோ ஆரியர்கள் இங்கே படையெடுத்து வந்த காரணத்தினால் இந்த கல்ச்சர் சிதைந்து போய் இவர்கள் அந்த ஊரை விட்டு புலம்பெயர்ந்து மற்ற இடத்துங்களாம் போயிட்டாங்கன்னு வரலாற்று ஆய்வாளர் சொல்கிறாங்க. இன்னொரு கருத்து இருக்குது, அங்கே தட்பவெப்பநிலை மாறி போச்சு, ஒவ்வொரு மழை பெஞ்சது, குளிர் அடிச்சது, அதனால மாறி போனாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற பல புதை மேடுகள், பிணங்களை புதைத்த இடங்களை பார்த்தா போரில் காயப்பட்ட, போரில் இறந்து போனவங்களை புதைச்சிருக்காங்க. அப்போ ஒரு வார் நடந்திருக்கு, இந்தோ ஆரிய படை இங்கே வந்தப்போ அதை எதிர்த்து இவங்க சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதனால மாறி வந்துட்டாங்கன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இப்படி எண்ணற்ற ஆதாரங்கள், எங்க பார்த்தாலும் எக்கச்சக்கமான டேட்டாஸ் கிடைக்குது. சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு திராவிட நாகரிகம், தமிழர் நாகரிகம் தான் சொல்றாங்க. ஆதிச்சநல்லூர்ல வந்து சில பொருள்களை கண்டெடுத்திருக்காங்க. அந்த பொருள்களை பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளியில் என்ன பொருட்கள் கிடைச்சதோ அதுக்கு ஈக்குவலான பொருட்கள் ஆதிச்சநல்லூர் அகழாய்வுல கிடைச்சிருக்கு. அப்ப ஆதிச்சநல்லூர் நம்மளால வாழ்ந்த பூமி, இதுக்கு அதுக்கு எப்படி தொடர்பு? அப்போ அங்கே இருந்த மக்கள் அவங்க பயன்படுத்தின பொருள் இங்கே சுமந்து வந்திருக்காங்க, அந்த பொருள் தான் அங்கேயும் கிடைச்சது இங்கேயும் கிடைக்குது. அப்போ இது ரெண்டுக்கு மேட்ச் இருக்குன்னு சிந்து சமவெளி பற்றிய ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ சிந்து சமவெளிங்கிறது உலகத்திலேயே மிகச்சிறப்பான மிக பழமையான ஒரு நாகரிகம் அப்படின்னா அந்த நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம் தான் அப்படிங்கிறதுல நம்ம காலத்துக்கு விட்டுக்கலாம். சந்தோஷம். சிந்து சமவெளிங்கிறது நம்மளுடைய நாகரிகம், தமிழர் நாகரிகம். கிமு 3900 இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்துருக்கோங்கிறது அந்த ப்ரூஃப் இருக்கு. இதையும் தாண்டி போகும், இன்னும் 10,000-15,000 வருஷம் போகும். தொல்காப்பியம் அப்படிங்கிறது 3000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு இலக்கண நூல் அப்படின்னு சொல்றோம். இலக்கியம் இருக்கணும்னா கண்டிப்பா இலக்கணம் இருக்கணும். அந்த இலக்கண நூல் வந்து தொல்காப்பியங்கிறது கிமு 9000 அப்படின்னு நம்ம நோட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா மிகப்பெரிய கால சொந்தக்காரன் நம்ம, மிகப்பெரிய வரலாற்று சொந்தக்காரன் நம்ம. இதை எல்லாம் மறைச்சு திரிச்சு புதுசு புதுசாக வரலாறு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. வரலாறு முழுவதும் கட்டுக்கதைகளும் தேவையில்லாத சேர்ப்புகளும் தான் இருக்கு. நீங்க படிக்கிற, நீங்க போய் கூகுளில் போய் தட்டி பாருங்க, சிந்து சமவெளி யாருடைய நாகரிகம் போட்டீங்கன்னா அப்படியே உடனே ஒரு பெரிய ரைட்டப் வருது. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு போய் இப்படிதான் இருக்குமோ நம்ம நினைச்சிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய கேள்விகள் நம்ம முன்னாடி இருக்கு. சைவ மதத்தின் கடவுள் சிவன், வைணவ மதத்தின் கடவுள் நம்மளுடைய திருமால், கௌமார மதத்தின் கடவுள் முருகன், காணபத்திய மதத்தின் கடவுள் பிள்ளையார், சாக்தம் பார்வதியோட முதன்மையான மதம், சௌரம் சூரிய கடவுளுடைய மதம். இப்போ இவங்க எல்லாம் எப்படி ஃபேமிலி, ஒரே ஃபேமிலி ஆனாங்க? ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டத்தில் தோன்றின மதம் அந்த மதத்தினுடைய தலைவர்கள். கௌமார மதத்தின் தலைவன் முருகனும் சைவ மதத்தின் தலைவர் சிவனும் எப்படி அப்பாவும் பிள்ளையானாங்க? கொஸ்டின்ஸ். வரலாறு நிறைய உள்ள போய் தெரிஞ்சிங்கன்னா எங்க போத்து விட்டுருக்காங்கிறது தெரியும். அவ்வளவு வரலாறுகள் இங்க வந்து மறைக்கப்பட்டு திரிக்கப்பட்டு இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் விடை இருக்கு. அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. இன்னைக்கு நான் பேசுறது எல்லாமே ஒரு தீர்மானமான பேச்சே இல்லை. உங்களுக்குள்ள இந்த கேள்விகளை விதைச்சிட்டு போறேன். நீங்க தேடி கண்டுபிடிங்க. நீங்க தேடி கண்டுபிடிச்சாதான் காலத்துக்கு அது உங்களுக்குள்ள ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கோ, இப்படி இருந்திருக்கோ, இப்படி நடந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பல்வேட்டையர் வந்திருக்கிறதுனால சொல்றேன். ஆதித்த கரிகாலனை கொன்றது யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு 1008 விளக்கம் எழுதுறாங்க. நம்மளுடைய யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விளக்கம் வருது. ராஜராஜ சோழன் கோயில் இருந்து தட்லமணி இறந்து போயிட்டாரு, மேல இருந்து பூச்சி இறந்து போயிட்டாரு, ராஜேந்திர சோழனை ராஜராஜ சோழனை கொண்டுட்டாரு. யூடியூப்பை திறந்தீங்கன்னா அள்ளி கொட்டுறாங்க. இப்படி நடந்திருக்கு, அப்படி நடந்திருக்கணும் யூகங்களின் அடிப்படையில். நானெல்லாம் நம்பின ஒரு கட்டத்தில். அப்புறம் பல்வேட்டையரோட பேசும்போது இதெல்லாம் தெளிவடைச்சது. அப்போ ராஜராஜ சோழன் இந்த மிகப்பெரிய மன்னன், அவனை பத்தி நம்மளுடைய பள்ளிக்கூட புத்தகத்தில் கிடையாது. கொள்ளையடிக்கு வந்த கஜினி முகமதை பத்தி அத்தனை பக்கம் எழுதியிருக்கிறவங்க, சோம்நாத் கோயில்ல கொள்ளையடிக்கு வந்த கஜினி முகமதை பத்தி அவ்வளவு டீட்டெயிலாக எழுதியிருக்கிறாங்க. நம்மளை பத்தி 4 வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சேர சோழ பாண்டியர்கள் கிடையாது. ஆரிய மன்னன் கனகன் விஜயன்ற 2 மன்னர்கள் வந்து நம்மளுடைய தமிழ் மன்னர்களை பத்தி கேவலமா பேசுறாங்க, தமிழை பத்தி கேவலமா பேசுறாங்க.
அப்போ பாண்டியனும் சோழனும் சும்மா இருக்கிறாங்க. சேரமன்னன் வந்து கோவப்பட்டு, என் தமிழை இழித்தவன் ஒருத்தன் நார்த் இந்தியாவில் இருக்கான், இவனுக்கு 2 பேரும் கண்டு காட்டாலும் பரவாயில்ல, நான் போய் அவங்கள போரில் தோல்வி அடிச்சு கூட்டுறேன்னு சொல்லி இங்கேருந்து போய் தொடுத்து அங்கே போய் அவங்களுக்கு தோல்வி அடை செய்து அவங்க முதுகில் வந்து கல்லை சுமந்து கொண்டு வந்தாங்கிறது வரல. கனக விஜயன். மொழியால் இணைந்த ஒரு சமூகம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய சமூகம், மொழியால் இணைந்த சமூகம். தமிழ் மொழி என்பது ஒரு மாவட்டத்துக்கான மொழியோ, ஒரு மாநிலத்துக்கான மொழியோ, ஒரு நாட்டுக்கான மொழியே கிடையாது. அது ஒரு வரலாற்று மொழி, ஒரு நாகரிகத்தின் மொழி. தமிழ் என்பது ஒரு நாகரிகத்தின் மொழி. அதை வந்து நம்ம மனசுல ஏற்றிக்கணும். ஏதோ பேசணுங்கிறதுக்காக நம்ம உடனே பேசிட்டு அடுத்த தாய் போகிறது வந்து பிரயோஜனம் கிடையாது. நான் என்னுடைய பின்னாடி யார், என்னோட வரலாறு யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா அடுத்த கட்ட வாழ்வுங்கிறது என்னைக்குமே இனிக்காது. நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுடைய வரலாறு சொல்லிக் கொடுக்கலன்னா நம்மளுடைய வரலாறு தெரியாத குழந்தைங்க நாளைக்கு வந்து திக்கு தெரியாத காட்டில் தவிக்கிற மாதிரி ஆயிடுவாங்க. பழமைக்கு பழமையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் கால மாற்றத்துக்கு ஏற்ப தம்மை தாமே மாற்றிக்கொண்டு எந்த மொழி எந்த இனம் வாழ்கிறதோ அதுதான் கடைசி வரை இந்த உலகத்தில் நிலைச்சிருக்கும். தமிழ் அப்படிப்பட்ட ஒரு மொழிங்கிறதுல நீங்கள் மாற்றுக்கத்தை வச்சுக்கிறாங்க. அந்த காலத்துல இருந்து தமிழ் பாருங்க, கீரல் அப்படின்னு பானை ஓடுகளுக்கு இருக்கிற கீரலாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் தமிழாக இருக்கட்டும், இல்லைன்னா 10 வருஷம் 50 வருஷம் கழிச்சு வரப்பட்ட தமிழாக இருக்கட்டும், இளமையோடும் எழிலோடும் என்னைக்கும் இருந்துட்டு போகிற தமிழ் தான். இந்த இனம் அழிஞ்சு போகுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. உலகத்தினுடைய ஏதோ ஒரு மொழியில ஏதோ ஒரு தமிழன் வந்து இந்த இனத்தை வாழ வச்சுட்டு இருப்போம். இங்கே ஜல்லிக்கட்டு தடை பண்ணப்ப அது ஒரு சுவாரஸ்யமான இது வந்து பாலகிருஷ்ண அவங்க சொன்னாங்க. ஜல்லிக்கட்டு இங்கே தடை பண்ணப்ப மியான்மர் நாட்டில் ஒருத்தர் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறதை பற்றி ஒரு வீடியோ போட்டார். அப்போ ஒரு உணர்ச்சி பூர்வமாக பேசுறாரு. நீங்கள் உங்கள் நாட்டில் ஜல்லிக்கட்டு தடை பண்ணால் நாங்கள் நடத்த மாட்டோமா? இந்த உலகத்தினுடைய கடைசி தமிழன் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய கலாச்சார விளையாட்டு நடந்து கொண்டே இருக்கும் சொல்லி நாங்கள் பேட்டி கொடுக்கலாம். உலகம் முழுமைக்கும் பறந்து விழுந்திருக்கிற தமிழ் சொந்தங்கள் இன்னைக்கும் தமிழை அழிய விடாமல், நம்முடைய கலாச்சாரத்தை அழிய விடாமல், இனத்தினுடைய இந்த பெருமைகளை அழிய விடாமல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உங்களுடைய ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி உங்களால் சொல்ல முடிஞ்சா அதுவே பெரிய விஷயம். நகரம் சிந்து சமவெளியா இருக்கட்டும், இல்லை கீழடியா இருக்கட்டும், இத்தனாயிரம் வருஷம்னு சொல்றாங்கன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளவு காலம் எடுத்திருக்கும். இப்போ திருச்சி நான் சொன்ன பெரியார் சாலை வைக்கும்போது இங்கே பஸ் ஸ்டாண்டே கிடையாது, புட்டங்காடாக இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியா இருக்கு. அப்போ ஒரு சமூகம் ஒரு இடத்துல நிலை கொண்டு வாழ ஆரம்பிக்கணும்னா அதுக்கு முன்னாடி பல தலைமுறைகளாக இவங்க இருந்து அந்த இடத்தை சீரமைத்து பெரிய நாகரிகத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க. நகரமைத்து வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க, குகையில் குந்தி உட்கார்ந்து குளிர் காய்ந்தவன் அந்த குகையிலேயே வாழ்ந்து மடிஞ்சிருவான். எவன் நகர்ந்து நாகரிகம் அமைக்கிறானோ அவனே இந்த உலகின் மிகப்பெரிய மனிதனாகிறான். வரலாற்று ஆய்வாளர்களின் தோல்வியை எட்டி பார்த்தால் இந்த உலகத்தின் முதல் மனிதன் பிறந்தது மத்திய ஆப்பிரிக்கா. மத்திய ஆப்பிரிக்காவில் தான் உலகத்தின் முதல் மனிதன் பிறந்தான்னு வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு பண்ணிட்டாங்க. அந்த மத்திய ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது கேமரூன் அப்படிங்கிற நாடு. கேமரூன் அப்படிங்கிறது என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா தமிழில் காமனூர் தான் கேமரூனாக மாறிடுது. இதை பற்றி டீட்டெயிலிங் எல்லாமே யூடியூப்ல இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். காமனூருங்கிற அந்த ஊரில் இன்னைக்கும் பேசப்படும் மொழி நமது தமிழ் மொழி. இன்னைக்கும் பேசப்படும் மொழி நமது தமிழ் மொழி. இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் மொழி கிடையாது. பழங்குடிகளாக இருந்த அந்த மக்களுடைய மொழி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மொழி ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்ச மொழி. காமனூர் மத்திய ஆப்பிரிக்காவில் இருக்குது. அப்போ உலகத்தினுடைய முதல் மனிதன் தமிழன் தான் அப்படிங்கிறது ப்ரூஃப் கொடுத்துட்டோம். சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம தாங்கிறதுக்கு 1008 ப்ரூஃப் வந்துருச்சு. ஆனால் கீழடி பிடிச்சி தங்கிட்டு இருக்கிறோம். 2000 வருஷம் 3000 வருஷம் இதுக்கு மேலே தோண்ட விட மாட்டீங்க, அது பண்ண மாட்டீங்க. வாங்க எல்லாம் சேர்ந்து கையில் இருப்போம், தேர்வு வரும். அதை மட்டும் பேசிட்டு போயிட்டு எதுவும் நடக்காது இல்லையா? கீழடியை போய் பார்க்கறதுக்கு தயாராகணுமா தெரியாது. உங்களை எத்தனை பேர் கீழடி போய் பார்த்தீங்க தெரியாது. கீழடி நீங்கள் பார்த்துருக்கீங்க சார், சூப்பர் சார், வெரி குட் சார், சூப்பர். இன்னைக்கு கீழடி அப்படிங்கிற அந்த இடம் உயிர்ப்போட இருக்குன்னா, கீழடிங்கிற அந்த இடம் உயிர்ப்போட இருக்குன்னா அதுக்கு காரணம் அமர்நாத் ராமகிருஷ்ணனோ இல்லை தமிழக அரசோ இல்லை சு வெங்கடேசனோ இல்லை கனிமொழிமதி அட்வொகேட் கனிமொழிமதி அவங்களும் கிடையாது. அவரை மாதிரி 2 லட்சம் பப்ளிக் போய் அந்த இடத்த பார்வையிட்டு போட்டோ எடுத்து ஆவணமாக்கிட்டாங்க, டாக்குமெண்ட் ஆக்கிட்டாங்க. அரசால ஒன்றும் செய்ய முடியல. மத்திய அரசு வந்து எவ்வளவு முயற்சி பண்ணுச்சு. சிந்து சமவெளி நாகரிகத்தையே சிந்து சரஸ்வதி நாகரிகமா மாற்றணும்னு இன்னைக்கு வேலை நடந்துட்டு. அதுக்குள்ள போயிட்டோம்னா பெரிய சப்ஜெக்ட் ஆகிடும், சரவண அடிக்க வந்துடுவான். சிந்து சரஸ்வதி நாகரிகமா மாற்றுறதுக்கு இங்கே வேலை நடக்குது. அதுக்கு 500 கோடி அலாட் பண்ணி பண்றாங்க. இங்க பூமி கடியில் ஒரு நகரம் பொதிஞ்சு கிடக்குது, தோண்ட வரலாறு வந்துட்டே இருக்கு. அது 50 கோடி கூட அலாட் பண்ண மாட்டேறாங்க. கீழடி வந்து இன்னும் அழிஞ்சு போயிருக்க வேண்டிய ஒரு விஷயத்த சார் மாதிரி ஒரு 2 லட்சம் பேர் போய் போட்டோ எடுத்து அதை யூடியூப்லையும் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண அந்த காரணத்தினால இன்னைக்கு கீழடி உயிரோடு இருக்குன்னு அந்த கீழடி ஆராய்ச்சியை தொடங்கின அமர்நாத் ராமகிருஷ்ணன் பதிவு பண்றாரு. நான் அதிகாரி, அரசாங்கம் சொன்னா கிளம்பி போயிடணும், அரசாங்கம் சொன்னா கிழிச்சு போட்டணும், ஆய்வறிக்கை அரசாங்கம் சொன்னா மொத்தம் தூக்கி கொண்டு மைசூரில் போட்டணும். ஆனால் மக்களின் பங்களிப்போடு இதுல என்னால் இறங்க முடிஞ்சதுனாலதான் இன்னைக்கும் இது வந்து ஒரு ஆவணமா நான் கொண்டு வர முடிஞ்சதுன்னு சொல்றேன்.
மக்கள் இறங்கினாதான் ஜெயிக்க முடியும், மக்கள் இறங்கினாதான் ஜல்லிக்கட்டு உயிர் பெறும், மக்கள் இறங்கினாதான் ஜனவரி 15ங்கிறது 14ங்கிறது தமிழ்நாடா தமிழ் வருட பிறப்பா போயிடும். தியாகராஜன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இன்னைக்கு. இந்த வருஷம் தமிழ் வருட பிறப்போட பேர் என்ன? பிளவர். அதுக்கு போன வருஷம் விகாரி. இந்த வருஷம் பிளவு இல்லை நினைக்கிறேன். இந்த வருஷம் வேற, இந்த வருஷம் வேற, போன வருஷம் பிளவு, முன்னாடி விகாரி. இதெல்லாம் தமிழ் பேரா சார்? தமிழ் வருடத்துக்கு எப்படி பிளவ விகாரி இதெல்லாம் எப்படி வரும்? யாராவது யோசிச்சிங்களா? தமிழ் வருடங்கிறது 60 வருடம். வருடத்துக்கே ஆக்சுவலா கணக்கு தப்பு. வருடத்துக்கு 365 நாள் கிடையாது, அதுவே தப்பு. அது கிரிகேரியன் கேலண்டர் பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் சொன்னதை நம்ம நம்பிட்டு அப்படியே பண்றோம். பட் தமிழ் வருட பிறப்புக்கு 60 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு நான் இந்த பேர் தான் வச்சிருப்பேன்னா தமிழுக்கு எப்படி வேற பேர் வைப்பீங்க? தமிழ் தானே பேர் இருக்கணும். யாராவது இன்னைக்கு அதை யோசிச்சிருக்கமா சார்? மண்ணுக்குள்ள நடுற விதை மேல மண்ணை போட்டு மூடினாலும் மேல எலும்பி தான் வரும். ஏன்னா வளர விட மாட்டாங்க, மண்ணை போட்டாங்கன்னு சொல்லி உள்ள மூடிட்டு அதை எழுந்திரு போறது இல்லையே. முட்டி மோதி வெளியில் வந்தால் தான் அது மரம். என்னுடைய இனத்தின், என்னுடைய கலாச்சாரத்தின் ஒரு வரலாற்று குறிப்புகளை நீ மாத்திட்ட, இடையில வந்து நீ மாத்திட்ட. இன்னைக்கு நான் அதை மாத்தணும்னா உடனே நான் தர்க்கம் பண்ணுவேன், விவாதம் பண்ணுவேன்னா என்ன நியாயம் சார்? உங்க வீட்டு பிள்ளைக்கு வேற ஒருத்தனை வந்து வேற பேர் வச்சு கூப்பிட்டாடி ஒத்துக்குவீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க வீட்டு பிள்ளை சொந்தம் கொண்டாந்து விட்டுருவீங்களா? வேற பேர் வச்சு விட்டுருவீங்களா? தமிழ் வருடப்பிறப்புங்கிறது நம்மளுடைய வருடப்பிறப்பு 60 வருடங்கள். அதுவும் சித்திரை 1ஆம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு கொண்டாடுறாங்க. அது கதையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஜனவரி 14 என்பது தை பிறந்தால் வழி பிறக்குன்னு எல்லாரும் பழமொழி சொல்லுவோம். ஆனா ஜனவரி 14 பிறந்தா நமக்கு வந்து வருஷம் பிறக்குங்கிறது யாரும் கொண்டாட மாட்டோம். ஏன் 1008 கேள்வி மண்டைக்குள்ள இருந்தாலும் அடுத்த நிமிஷம் வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு ஃபேஸ்புக் யூடியூப் பார்த்துட்டு போற தலைமுறை நம்ம இருக்கிறதுனால இது எதுக்கு விடை கிடைக்க மாட்டேங்குது. தயவு செஞ்சு போய் தேடுங்க. 60 வருடத்துக்கு உண்டான தமிழ் பேர் என்ன? ரொம்ப அருமையான தமிழ் பேர் வச்சிருக்காங்க. மகிழ்ச்சி, ஆனந்தம், அமைதியெல்லாம் பேர் வச்சிருக்காங்க. நண்பர்களே, நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கிற ஒரு ரெக்வஸ்ட் இதுதான். நான் யார் என்பதை நீங்கள் அறியாத வரை, நாம் யார் என்பதை நம் குழந்தைகளுக்கு கடத்தாத வரை இந்த இனம் இப்படிதான் இருக்கும். உங்களுடைய பெருமைகள் இப்படித்தான் மறைக்கப்படும். உங்க வரலாற்றை தெரிஞ்சுக்கங்க. மத, இன, கட்சி, தலைவர் எந்த பேதத்தையும் மறந்துடுங்க. தலைவர்கள் வரலாம், தத்துவம் மாறாது. ஆட்சிகள் மாறலாம், தத்துவம் மாறாது. நம்ம தேடிட்டு இருக்கிற விஷயம் என்னங்கிறத நம்ம குழந்தைங்களை சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க கடத்திக்குவாங்க. இன்னைக்கு என் குழந்தைங்களை சாதியற்றவர்களாக நான் வளர்த்துட்டு இருக்கிறேன். சாதிங்கிற பேரையும் சொல்லிக் கொடுக்கல. என் குழந்தைங்களுக்கு வந்து ராவணன் யாரு, ராமர் யாரு, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ராவணன் என்னாரு, ராமன் இப்படி டிஃபரன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். நாம ஏன் தீபாவளி கொண்டாடக்கூடாது சொல்லி கொடுத்துருக்கிறேன். பொங்கல் ஏன் கொண்டாடணும் சொல்லி கொடுக்குறேன். எல்லாத்தையும் நம்ம பேசுறோம், சொல்லிக் கொடுக்குறோம். இன்னைக்கு இருந்த ராஜராஜ சோழனை பத்தி, ராஜேந்திர சோழனை பத்தி என் குழந்தைகளை கேட்டால் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவாங்க. காரணம், நான் பேசுறேன் என் குழந்தைங்களோட. இதெல்லாம் நான் படித்தேன், இது எப்படி இருக்கு, தந்தை பெரியார்னா யாரு, அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தள்ளி வச்சுட்டு அவர் பண்ண சீர்திருத்தங்களை நம்ம எடுத்து பார்த்தோன்னா சமுதாய சீர்திருத்தத்தையும் தமிழுக்கான சீர்திருத்தங்களும் தந்தை பெரியாரை விட இந்த உலகத்துல வேற எவனும் பண்ணல. அவ்வளவு சீர்திருத்தங்களை பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த காலத்துல இருந்த அத்தனை கொடுமைகளையும் தூக்கி தகர்த்தெறிந்தவர் தந்தை பெரியார். ஸோ தயவு செஞ்சு நம்மளுடைய வரலாறு, உங்களுடைய பிளஸ் மைனஸ், உங்களுடைய பிடிச்சது பிடிக்காதெல்லாம் தள்ளி வச்சுட்டு என்ன நிஜமான வரலாறுங்கிறது தேடி கண்டுபிடிச்சு நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னு உங்கள்கிட்ட உரிமையோடு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றிக்கு விடைபெறுகிறேன்.